Try this. Page number 57 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Filling the box using cross product rule of two ratios. இப்போ cross product rule என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/8 is equal to 5 by இங்க நமக்கு box கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த box நம்ம என்ன எடுத்துக்கலாம், x ன்னு எடுத்துக்கலாமா? So cross product rule அப்படின்னா என்னன்னா 1 into x. So இதையும் மல்டிப்ளை பண்ணும், இதையும் மல்டிப்ளை பண்ணும். 1 into x is x, அப்புறம் 8 into 5 is 40. So x is equal to 8 5s are என்னது 40. இந்த பாக்ஸ்ல என்ன வரணும் அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா 40 வரணும். 40 வந்தா this is in proportion. ஓகேவா? this is first one. இப்போ நம்ம second one போடலாம். second one பார்த்தோம்னா use the digits 1 to 9 only once and write as many ratios that are in proportion. So இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 2/4 is equal to 3/6 கொடுத்திருக்காங்க. So this in proportion. ஏன் பாத்தீங்கன்னா 6 2s are என்னது 12, இங்க 4 3s are என்னது 12. So இந்த மாதிரி நம்ம 1 to 9 digits மட்டும் யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னொன்னு என்ன எழுதலாம் பாருங்க, 2/3 is equal to 3/6. இப்ப பார்த்தோம்னா என்ன வரும், 6 2s are இங்க என்ன வரும். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் எழுதியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2/3 is equal to 4/6. பாருங்க, இங்க 6 2s are என்னது 12, அதே மாதிரி 4 3s are என்னது 12. சோ இந்த மாதிரி ஒன்னொன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 3/4 is equal to 6/8. இங்க பாருங்க 8 3s are என்னது 24, அதே மாதிரி 6 4s are என்னது 24. நிறைய எழுதிட்டே போலாம். So 1/2 is equal to 2/4. இது என்ன என்னது 1 into 4 is 4. Here 2 into 2 is 4. So these are the examples for ratios. இந்த மாதிரி நம்ம நிறைய எழுதிட்டே போலாம்.